வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, உறவு தவறு கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. சுதீப் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சமையலறைக்கு கஸ்தூரி துள்ளி ஓடியதை பார்க்க மனதில் ஒரு சந்தோஷமும், பாவம் பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு விடுதலை கிடைத்தது என்ற எண்ணமும் ஒருங்கே எழுந்தது வீரலட்சுமிக்கு. மூவரும் பேசிக்கொண்டே இட்லி சாப்பிட்டனர். பாபு, மேல என்ன செய்யணும்னு 2 பேருமா சீக்கிரமா யோசனை செய்யுங்க. இனிமேலும் கஸ்தூரி இந்த சின்னஞ்சிறு துளிரோட தனியா இருக்கிறதுங்கிறது சரியில்லை. முனியனோட துணை இருக்குதான், ஆனாலும் ஒரு அவசியமான துணை நீ கிடைச்சப்புறம் அனாவசியமா தனியே இருந்து அவஸ்தைப்பட வேண்டாம்ங்கிறது தான் என்னோட எண்ணம். பாபு, நான் பெரியவள் என்கிற முறையில சில யோசனைகள் சொல்றேன். 2 பேரும் சீக்கிரமா முடிவெடுக்கணும், அதுதான் முக்கியம். என்ன சரியா? பாபுவும் கஸ்தூரியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அக்கா, நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க அக்கா. உறவு என்கிற முறையில உங்களை விட்டா எனக்கு வேற யாரும் இல்லை. அதனால நான் உங்க எந்த பேச்சுக்கும் நீங்க தான் என் வெல் விஷர் என்கிற முறையில கட்டுப்படுறேன். ஆனா கஸ்தூரியோட எண்ணம் என்னங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்ட அப்புறமா நீங்க சொல்லலாம்னு நினைக்கிறேன் அக்கா. கஸ்தூரி விரைப்புடன் பாபுவை பார்த்தாள். அவள் சிரிப்பில் ஒரு விஷமத்தனம் இருந்தது. வீரலட்சுமியும் இப்போது தன் தம்பியுடன் சேர்ந்து கொண்டு இவளையே குறுகுறுவென்று பார்த்தாள். கஸ்தூரிக்கு ஒரு பக்கம் இவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து கொண்டு நம்மை நோட்டம் விடுகிறார்களே என்ற கோபம் இருந்தாலும் அந்த கோபத்தை வெளிக்காட்ட முடியாமல் அவளுடைய நிம்மதியும் சந்தோஷமுமே தடுத்தது. சட்டென்று எழுந்து சமையலறைக்கு ஓடினாள் கஸ்தூரி. இதென்ன விபரீதம் என பாபுவும் வீரலட்சுமியும் திரு திருவென்று விழித்து பார்த்து கொண்டார்கள். ஒரு டப்பாவை எடுத்து வந்து இருவர் முன்னும் வைத்து அதை திறந்தாள் கஸ்தூரி. இருவர் முகமும் சந்தோஷத்தில் மலர்ந்தன. முதலில் வீரலட்சுமியின் அருகில் டப்பாவை நீட்டினாள். பிறகு பாபுவிடமும். வீரலட்சுமி கைகளில் அள்ளி கொண்டதை கஸ்தூரியின் வாயில் முதலில் போட்டு பின் தானும் சுவைத்தாள். கஸ்தூரி, நீ ரொம்பவும் கெட்டிக்காரின்னு நிரூபிச்சிட்ட. பாபுவும் நானும் உன்னோட எண்ணத்தை புரிஞ்சுக்கணுங்கிறத விட உன் வாயாலேயே சொல்ல வைக்கணும்னு நினைச்சப்போ எவ்வளவு அழகா வாயை திறக்காம எங்க வாயையும் இனிப்பால மலர வச்சுட்ட. ரியலி யூ ஆர் டூ ஸ்மார்ட் கஸ்தூரி. பாபு, நீ ரொம்பவுமே கொடுத்து வச்சவன் தாண்டா. வீரலட்சுமி கூறியதும் கஸ்தூரி நாணத்தால் தலை குனிந்தாள். பாபு இத்தனை நாள் இல்லாமல் இன்றுதான் புதிதாக பார்ப்பது போல கஸ்தூரியை பார்த்தான் ஆசையுடன். குழந்தை அழும் ஒலி கேட்கவே சடாரென எழுந்த கஸ்தூரியை வீரலட்சுமி தடுத்து கூறினாள். கஸ்தூரி, நீயும் பாபுவும் பேசின்றுங்க, நான் குழந்தையை கவனிச்சுக்கிறேன். அவள் வெளியேறியதும் பாபு கஸ்தூரியை நெருங்கி உட்கார்ந்தான். ஸ்ரீகாந்த், நீங்க தான் பாபுன்னு தெரியாம இத்தனை நாளா எவ்வளவு சங்கடங்களையும் கஷ்டங்களையும் தனியா அனுபவிச்சேன்னு நினைக்கிறப்போ இப்ப கூட உடல் நடுங்கிறது ஸ்ரீகாந்த். நிஜமா சொல்றேன். இனிமே உங்ககிட்ட என்னோட பாரத்தை எல்லாம் சொல்லியாச்சுங்கிற நிம்மதியில உங்க மடியில நான் சுகமா தூங்க போறேன் ஸ்ரீகாந்த். ஏன்னா நான் நிம்மதியா தூங்கியே மாச கணக்காச்சு ஸ்ரீகாந்த். தழுதழுத்த கஸ்தூரியை அணைத்த ஸ்ரீகாந்தின் கண்களிலும் ஈரம் படிந்தது. கஸ்தூரி, நாம 2 பேரும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிண்டுடணும். எனக்கும் இப்போ ப்ரமோஷன் கிடைச்சு சம்பளம் ஜாஸ்தியா வர்றது. நீ வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. குழந்தையையும் நன்னா வளர்க்கலாம். நீ அதை பத்தி கொஞ்சம் கூட யோசனையே செய்யாத. என் மேல நம்பிக்கை வை. இனிமே என் கஸ்தூரி எந்த விதமான கஷ்டமும் படக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஒரே கோரிக்கை கஸ்தூரி. ஸ்ரீகாந்தின் மடியில் அப்படியே கவிழ்ந்தாள் கஸ்தூரி. 2 வினாடிகளில் எழுந்து அவனை பார்த்து சிரித்தாள். ஸ்ரீகாந்த், நானும் என் மனசுல இருக்கிறத சொல்லிடுறேன், ஆனா தப்பா எடுத்துக்காதீங்க. ஸ்ரீகாந்த், நமக்கு இந்த ஒரு குழந்தையே போதும். கஸ்தூரி, என்ன நீ? இருங்க ஸ்ரீகாந்த், பொறுமையா கேளுங்க. நமக்குன்னு குழந்தைகள் பிறந்தா இவன் மேல பாசம் குறைஞ்சிடுமோன்னு பயமா இருக்கு. ஸ்ரீகாந்த், என் அக்கா தவித்த தவிப்பிற்கு இவளையே அக்காவா நினைச்சு நான் வாழ்நாள் பூரா
சேவை செய்யணுங்கிற ஆசை வெறியா இருக்கு ஸ்ரீகாந்த். ப்ளீஸ். கஸ்தூரி, நீ ரொம்பவுமே அசடா பத்தமா பேசுற. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஸ்ரீகாந்த், ஆமா, பார், எது நடக்குமோ அதைத்தான் நினைக்கணும். இந்த குழந்தையை நான் மனப்பூர்வமா ஏன் குழந்தையை போல வளர்க்க தயார். ஆனா அதுக்காக நமக்குன்னு என்னுடைய ரத்தத்தின் ரத்தமா பிறக்கிற குழந்தைகளை வேண்டாம்னு என்னால முடியாது. கதையிலையோ சினிமாவிலோ வர மாதிரி நான் உதாரண புருஷன் இல்ல. நான் சராசரி ஆசைகளோட இருக்கிற சாதாரண மனுஷன்தான். என்னோட ஆசைகளை உங்கிட்ட பல சந்தர்ப்பங்கள்ல சொல்லி இருக்கேன். அப்படி இருந்தும் நீ அர்த்தம் இல்லாம பேசினா அதுக்கு நான் ஒத்துக்க முடியாது கஸ்தூரி. அக்கா குழந்தைன்னு நீ ஏன் பிரிச்சு பேசுற? அப்போ இந்த குழந்தை நம்ம குழந்தை இல்லையா? அந்த மாதிரி பேசவும் பயப்படவும் காரணம் என்ன கஸ்தூரி? இந்த குழந்தையை நம்ம முதல் குழந்தையா நினைச்சு வளர்க்கிற மனப்பக்குவம் உனக்கு இல்லைன்னு தானே அர்த்தமாறுது. நாம நம்முடைய அத்தனை மன எண்ணங்களையும் இப்பவே திறந்து பேசிடுறது நல்லது கஸ்தூரி. உங்க அக்கா நன்னா இருந்தா நமக்கே கல்யாணமாகி ஒரு குழந்தை பிறந்திருக்காதா? இந்த குழந்தை தான் நம்மோட முதல் குழந்தை. இதுதான் என்னுடைய தீர்மானமான முடிவு. நம்மோட இரண்டாவது குழந்தையை பத்தி இப்ப என்ன பேச்சு? யார் கேட்டாலும் அப்படித்தான் சொல்லணும். இதுல உறுதியா நின்னா தானாவே உன்னுடைய இந்த பயம் மறைஞ்சிடும். நன்னா யோசனை பண்ணு. அக்காவே பார்த்து ஒரு நல்ல நாளா சொல்லட்டும். ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிண்டு கோவில்ல போய் தாலி கட்டுற. சிம்பிளா ஹோட்டல்ல சாப்பாடு ஏற்பாடு பண்ணிடலாம். கோவில்லையே நம்ம குழந்தைக்கும் பேர் வச்சுடலாம். தட்ஸ் ஆல். என்ன சொல்ற? ஸ்ரீகாந்த் பேச பேச பிரமித்து போய் உட்கார்ந்திருந்த கஸ்தூரி அவனின் தீர்க்க தரிசனத்தை குறித்து பெருமைப்பட்டாள். அலைபாயும் தன்னுடைய மனதிற்கு இப்படி கடிவாளம் போடக்கூடிய கணவன் கண்டிப்பாய் தேவைதான் என்பதை மனம் உணர அவனை மலர்ந்த கண்களுடன் பார்த்து புன்னகைத்தாள். ஸ்ரீகாந்த், என்னை மன்னிச்சிடுங்க. உங்களோட முடிவு என்னை அசத்திதான் விட்டது. பைத்தியக்காரத்தனமாய் நான் பேசியதை மறந்துடுங்க. நிதர்சனத்தில் எது நடக்கும்ங்கிற யோசனை கூட இல்லாம நான் பேசினது நடந்துகிட்டது தப்புதான். அக்கா என்ன சொல்றாங்களோ அப்படியே நடக்கலாம். ஸ்ரீகாந்த், வாங்க, அக்கா கிட்ட போய் சொல்லலாம். சந்தோஷத்தின் களை முகத்தில் தவழ ஸ்ரீகாந்தை இழுத்து கொண்டு வீரலட்சுமியிடம் வந்தாள் கஸ்தூரி. இருவரும் தங்கள் எண்ணத்தை கூற வீரலட்சுமியும் சந்தோஷத்துடன் தலையசைத்து ஒரு நல்ல நாளை பார்க்க பஞ்சாங்கத்தை புரட்டினாள். கஸ்தூரி, சங்கரியை வர சொல்லி எழுதட்டுமா? உனக்கும் அவளை தவிர உறவுன்னு சொல்லிக்க யாரும் இல்ல. அதனால அவளையும் அவள் கணவரையும் வர சொல்லி எழுதலாமா? இதை கேட்டவுடனேயே ஒரு அசாதாரண விரைப்பு ஏற்பட்டது. கஸ்தூரியின் உடம்பில் பற்களால் கடிபட்ட உதடுகள் சிவந்தன. மூக்கும் கண்களும் துடித்தன. தான் என்ன தப்பாய் கேட்டுவிட்டோம் என்பது புரியாமல் ஸ்ரீகாந்த் குழம்பினான். அவளையே இமைக்காமல் பார்த்தான். சில வினாடிகளில் நிதானத்திற்கு வந்த கஸ்தூரி கூறினாள், ஸ்ரீகாந்த், அனாவசியமா அவ என்னத்துக்கு செலவழிச்சுண்டு வரணும்? நாம பண்ணிக்கிறதோ ரிஜிஸ்டர் மேரேஜ். அதுக்கு என்ன வேலை இருக்க போறது? வேண்டாம் ஸ்ரீகாந்த். அக்கா போனதுமே சங்கரிக்கு அப்படித்தான் லெட்டர் போட்டேன். இப்போ எதுக்கு வரணும்? விஷயத்தை தெரிவிச்சா போரும் ஸ்ரீகாந்த். இன்விடேஷன் வேண்டாம், இன்டிமேஷன் போருங்கிற கஸ்தூரி, இல்லையா? ஆமாம், இன்டிமேஷனே போரும்னு தான் சொல்றேன். புரிஞ்சதுன்னா சரி. சொல்லென்று சொல்லிவிட்டு அவள் எழுந்து போன வேகத்திலேயே கோபம் புரிய எதனால் என்பது தெரியாமல் மௌனமாயிருந்தான் ஸ்ரீகாந்த். உள்ளே சென்ற கஸ்தூரியின் மனம் கொந்தளித்தது. அம்மா அப்பாதான் இல்லை, வளர்த்த அக்காவும் தான் மறைந்து போயாயிற்று. கூட பிறந்தவளை கூட வரவிடாமல் விதி இப்படி சதி செய்து விட்டதே. விதி என்ன செய்யும்? அவனோட மதிதானே இப்படி செய்து என் அக்காவை கொன்னது. அவன் மூஞ்சியில் முழிக்கிறதே பாவம். அவனால தானே என் சங்கரியையும் பார்க்காம வரவிடாம செய்யறேள். கடவுளே! விக்கி விக்கி அழுதாள் கஸ்தூரி. கஸ்தூரி தலை நிமிர்ந்தவள் எதிரில் நிற்கும் வீரலட்சுமியையும் ஸ்ரீகாந்தையும் பார்த்து மேலும் அழுகை பீரிட தலை கவிழ்ந்தாள். இருவரும் அவளை பலவாறு சமாதானப்படுத்தினார்கள். டாக்டர், ஸ்ரீகாந்த், உங்க 2 பேர்கிட்டையும் நான் சில உண்மைகளை சொல்லணும். இல்லைனா எனக்குள்ளேயே நான்
நொறுங்கி போயிடுவேனோன்னு பயமா இருக்கு. ஆனா இந்த விஷயம் நம்ம 3 பேரை தவிர கண்டிப்பா வேற யாருக்கும் தெரியக்கூடாது. பிராமிஸ். பள்ளியில் படிக்கும் சிறுமியின் மனப்பக்குவத்திலேயே அவளை காண முடிந்தது வீரலட்சுமிக்கும் ஸ்ரீகாந்திற்கும். அப்போது எதுவும் பேச வேண்டாம் என நீட்டிய அவள் கையில் தங்கள் கைகளை வைத்து பிராமிஸ் செய்தார்கள். என் அக்காவ இந்த நிலைக்கு ஆளாக்கி சாகடிச்சது. வீரலட்சுமியும் ஸ்ரீகாந்தும் சரேன் என்று திரும்பி அவள் முகத்தையே ஆர்வமுடன் தீர்க்கமாய் பார்த்தார்கள். அறியும் துடிப்பு அதிகம் இருந்தும் கஸ்தூரியே சொல்லட்டும் என வாயே திறக்காமல் இருந்தார்கள். எங்க அக்காவை கொன்னது அந்த பாவிதான், என் மாமாதான், சங்கரியோட புருஷன்தான். அதனாலதான் என் கல்யாணத்துக்கு சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். அவனை பார்த்தா நானே என்னை அறியாம கொலை செஞ்சிடுவேணும்னுதான். இப்ப புரிஞ்சுதா ஸ்ரீகாந்த், இப்ப புரிஞ்சுதா? ஓவென்று அலறிக்கொண்டே வீரலட்சுமியின் மடியில் விழுந்த கஸ்தூரியின் அழுகை அடங்க வெகு நேரமாயிற்று. ஸ்ரீகாந்தும் வீரலட்சுமியும் பேச வாய் எழாமல் பேரதிர்ச்சிக்கு உள்ளாகி உறைந்து போனார்கள். முதலில் சமாளித்து கொண்டது வீரலட்சுமிதான். கஸ்தூரி, நடந்து முடிஞ்சுடுத்தோ. நீ அதையே நினைச்சு மனசு இன்னும் கஷ்டப்படுத்திக்காத. உன்னோட மன நிலைமை எனக்கு நன்னாவே புரியறது. நீ வேண்டாம்னு சொன்னா வேண்டாம்தான். கல்யாணம் ஆச்சுன்னு ஒரு லெட்டர் போட்டுடலாம், சரியா? ஆனா ஒண்ணு, இனிமே அடிக்கடி நடந்ததை நினைக்காம மறக்க தெரிஞ்சுக்கணும். ஆமா கஸ்தூரி, உனக்கு அருமையான கணவன் பாபு கிடைச்சிருக்கான். அழகான குழந்தையா உன் முதல் குழந்தை இருக்கு. இனிமே நீ பழச நினைக்காம உன் எதிர்காலத்தை பத்தி நினைச்சு சந்தோஷமா இருக்கணும், புரிஞ்சதா? கண்டிப்பா டாக்டர். இல்ல அக்கா. ஆமாம், உங்களை நான் இனிமே அக்கான்னு தான் என் அக்காவை நினைச்சு கூப்பிட போறேன். என் மனசையும் தெளிவா வச்சுக்க முயற்சி பண்றேன். கண்டிப்பா இனிமே சந்தோஷமா தான் இருப்பேங்க்கா. நீங்க எப்போதும் போல இதே பெரியத்தோட இருந்தா போதும். பளபளக்கும் கண்களுடன் கூறினாள் கஸ்தூரி. அக்ஷயாவுடன் விளையாடி கொண்டிருந்தாள் கஸ்தூரி. ஆம், வீரலட்சுமி தான் அந்த பெயரை குழந்தைக்கு வைத்தது. கஸ்தூரி, உன்னோட கஷ்டங்களுக்கும் குழப்பங்களும் வேதனைகளும் இன்றோடு மறைந்து சுகமும் சந்தோஷமும் அக்ஷயா உன் எதிர்காலத்துல பெருகட்டும். அதனால இவளுக்கு அக்ஷயா என்றே பேர் வைக்கிறேம்மா. தபால்காரன் வீசி சென்ற கவரை எடுத்து வந்தாள் கஸ்தூரி. சங்கரியிடமிருந்துதான் வந்திருந்தது. வெகு நாள் கழித்து இவள் திருமணம் பற்றி தெரிவித்து தன் விலாசமும் கொடுத்து கடிதம் எழுதிய கஸ்தூரிக்கு மிகவும் கோபித்து கொண்டு கடிதம் போட்டதுடன் சரி. பிறகு இவள் தனக்கு குழந்தை பிறந்ததென அக்ஷயாவையே எழுதிய போதும் அவள் பதில் போடவில்லை. நீண்ட இடைவெளிக்கு பின் இப்போதுதான் எழுதியிருந்தாள். ஆச்சரியத்துடன் பிரித்தாள் கஸ்தூரி. கஸ்தூரி, ஆசிகள். அம்மா அப்பாவை இழந்து விட்டாலும் பெரியக்காவின் அன்பில் ஒரு கொடியின் 2 இலைகளைப் போல ஒரே வீட்டில் வாழ்ந்த நாம் இன்று வாழ்க்கை என்னும் காற்றில் திசைக்கு ஒருவராய் சருகாய் பறந்து விட்டோம். ஆனாலும் சந்தோஷத்துடன் குடும்பம் நடத்துகிறோம். நல்ல கணவன் குழந்தை கிடைத்தது என்ற நிம்மதியுடன் இருந்தோம். இப்போது கஸ்தூரி, என்று நான் உங்களை எல்லாம் பிரிந்து இங்கு வந்தேனோ அன்றிலிருந்தே நிம்மதி இல்லை. சாப்பிடவோ உடுத்துக்கொள்ளவோ பணத்திற்கோ எந்த விதமான குறையும் இல்லை கஸ்தூரி. பிறகென்ன என்கிறாயா? சொல்கிறேன், அவசரப்படாதே. கணவனின் அன்பு பூரணமாய் கிடைக்கிறது. ஆனால் அணைப்பு இந்த தேசத்திற்கு வந்த அன்றிலிருந்து கிடைக்கவில்லை கஸ்தூரி. நீ என்னை விட சிறியவள்தான். ஆனாலும் வெட்கத்தை விட்டு எழுதுகிறேன் கஸ்தூரி. முதலில் ஆசையுடன் என்னை நெருங்கி வந்தவர் திடீரென பயந்தவர் போல விலகிவிட்டார். எனக்கு ஒன்றும் புரியாமல் திகைத்தேன். பிறகு நானே அவரை என் நாணத்தையும் விட்டு நெருங்கி பார்த்தேன். அப்போதெல்லாம் வேண்டாம் சங்கரி, பிளீஸ் என்னை தூங்க விடேன், டயர்டா இருக்கேன், இன்னைக்கு மூடே இல்லை சங்கரி. சங்கரி, என்ன இது மீனா முழிச்சுட்டு கப்பல இருக்கு, போய் பாரு. இப்படியே என்னை தவிர்த்து விடுவார். திடீரென்று வெளியே போய்விடுவார். நேரம் கழித்துத்தான் வருவார். நானும் பொறுத்தேன். ஆனால் கஸ்தூரி, இப்போதெல்லாம் எப்படி எழுதுவதென்றே தெரியவில்லையேடி. என்னை நேருக்கு நேர் பார்த்து பேசுவதையே தவிர்க்கிறார் கஸ்தூரி. கடமைக்குத்தான் வீட்டில் அவரவர் காரியத்தை செய்கிறோம், பேச்சே இல்லை. என்னை பார்த்தாலோ என் சரீரம் அவர் மேல் தெரியாமல் பட்டால் கூட
ஏதோ செய்யக்கூடாததை செய்து விட்டவர் போல் அதிர்ந்து போகிறார் கஸ்தூரி. நத்தையாய் அவர் தனக்குள்ளேயே சுருண்டு குமைவது எனக்கு நன்றாகவே புரிகிறது கஸ்தூரி. ஆனால் காரணம் புரியாமல் தவிக்கிறேன். இரவில் சில நாட்களாய் கவனிக்கிறேன். தனக்குத்தானே ஏதோ புலம்புவதும் அழுவதுமாயிருக்கிறார். வார்த்தைகள் எனக்கு புரியவில்லை. அடக்க மாட்டாமல் முந்தா நாள் என்னையும் மீறி பெரியதாய் கத்தி சண்டை போட்டேன். என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி என்ன ஒதுக்குறீங்க? வேற யாரோடையாவது தொடர்பு இருக்கா? சொல்லுங்க, நான் விலகிக்கிறேன். இல்ல உங்க உடல் அளவுல ஏதாவது குறை இருந்தாலும் சொல்லுங்க, பொறுத்துக்கிறேன். அதுக்காக என்னை விட்டு விலகி ஓடாதீங்க. என்னால தாங்க முடியலன்னு அழுத. சங்கரி, என்னை ஒன்னும் கேட்காத, தயவு செஞ்சு ஒன்னும் கேட்காத. என்னால சொல்ல முடியாது. எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை தான் இது. என்னையே நான் வெறுக்கிறேன். உனக்காகவும் மீனாவுக்காகவும் தான் உயிரை போக்கிக்காம நடைப்பிணமா உலவர. ப்ளீஸ் என்னை எதுவும் கேட்காம விட்டுடு. நான் ஒரு பாவி, மகா பாவி அப்படின்னு படிர்னு தலையில் அடிச்சுண்டு அழ ஆரம்பிச்சுட்டார். எனக்கு ரொம்பவுமே பயமா போச்சு கஸ்தூரி. வேண்டாம்னு தடுக்க போன என்னை தொடாதே தொடாதேன்னு வெறி பிடிச்சவர் மாதிரி ஓடுறார். அவரை பார்க்க பார்க்க எனக்கு பாவமாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு. உனக்கு எழுத வேண்டாம்னு தான் இருந்த. ஆனா எனக்கு உன்னை விட்டா யார் இருக்கா கஸ்தூரி? அதனால அத்தனையையும் கொட்டிட்ட. எனக்கு கடவுளை தவிர யாரும் உதவுறதுக்கு இல்ல. தினமும் அழுதழுது இப்ப பாறையா இறுகிட்ட. மீனா இருக்கிறதுனாலதான் கொஞ்சமாவது வீடு வீடா இருக்கு. சரி, என் புராணம் போதும். அக்ஷயா எப்படி இருக்கா? நீ ஸ்ரீகாந்தோட சந்தோஷமா இருக்கியா? கடவுள் உன்னையாவது நன்னா சந்தோஷமா வைக்கட்டும். நீயும் மாமாவுக்கு மனசு சரியாகி எப்போதும் போல இருக்கணும்னு வேண்டிக்கோ. அன்பு, சங்கரி. பிரித்த கடிதம் பிரித்தபடியே கையில் இருக்க குத்திட்ட பார்வையுடன் பிரம்மை பிடித்தாற் போல உட்கார்ந்திருந்தாள் கஸ்தூரி. அக்ஷயாவுடன் உள்ளே வந்த ஸ்ரீகாந்த் கஸ்தூரியை பார்த்து அருகில் ஓடி வந்தான். கஸ்தூரி, கஸ்தூரி, இங்க பாரேன். உலுக்கிய அவன் தோள்களில் சரிந்தாள். கண்கள் நீரை பெருக்கினாலும் ஓரளவு அடக்கத்துடன் ஆவேசம் இல்லாமல் இருந்தாள். கையில் இருந்த கடிதத்தை கணவனிடம் தந்தாள். பரபரவென்று படித்த ஸ்ரீகாந்த் கஸ்தூரியை ஏறிட்டான். கஸ்தூரி, தன் வினை தன்னை சுடுங்கிறது எவ்வளவு சரியாயிடுத்து பாத்தியா? ஒரு க்ஷண நேர தடுமாற்றத்துல செஞ்ச காரியம் அவனை ஒவ்வொரு க்ஷணமும் எப்படி புரட்டி எடுக்கிறது பாத்தியா? அந்த தவறுதான் இப்ப அவனை தன் சொந்த மனைவியை நெருங்கிறதுக்கு கூட தடுத்து நிறுத்துறது. அவளும் அந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மீள முடியாம தினமும் தவிக்கிறான். அவனும் நல்லவன்தான் கஸ்தூரி. சடார் என்று நெருப்பு பார்வை பார்த்து எழுந்திருக்க போன கஸ்தூரியை தோளை அழுத்தி உட்கார வைத்தான் ஸ்ரீகாந்த். கஸ்தூரி, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோ. சுபாவத்துல அவனும் நல்லவன்தான். இல்லைனா சங்கரியை கல்யாணம் பண்ணிட்ட அன்னியில இருந்து உங்களோட பாசத்தோட பழக முடியுமா? ஆனா அவனோட போராத வேலையா, உங்க அக்காவோட போராத வேலையா அந்த அசம்பாவிதம் நடந்துடுத்தோ. ரொம்ப பெரிய தப்புதான் செஞ்சுட்டான். அதுக்கு அவனை நாம தண்டிக்கவே வேண்டாம் கஸ்தூரி. அவனோட நல்ல மனசு இப்ப விழிச்சுண்டு அவனை 24 மணி நேரமும் குற்றம் சாட்சிண்டே அவனை வதைக்கிறதே. அதை தாழ முடியாம இப்போ தன் கட்டிய மனைவியை நெருங்க கூட அந்த குற்ற உணர்வு தயங்க செய்து தூர விலக செய்துவிட்டதே. இது எத்தனை பெரிய கொடுமையான தண்டனைன்னு உனக்கு புரியலையா கஸ்தூரி? புரிந்தும் புரியாமலும் கணவனையே பார்த்தாள் கஸ்தூரி. கஸ்தூரி, கணவனுக்கோ மனைவிக்கோ யாரோ ஒருவருக்கு உடல்நிலை கோளாறு காரணமா பிரிந்திருக்கலாம், இல்ல மன விரிசல் காரணமா நெருங்காமல் இருக்கலாம். ஆனா சங்கரி கிட்டேயும் அவள் புருஷன் கிட்டேயும் எந்த விதத்திலும் மன விரிசல் இல்ல. தேக ஆரோக்கியமும் நன்னாத்தான் இருக்கு. இருந்தும் வாழ்க்கையை ரசித்து ருசித்து அனுபவிக்க வேண்டிய இந்த சின்ன வயசுல அவன் செய்த மாபெரும் தவறு அவனை எப்படி ஒரு கோழையாக்கி எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாதபடி தூர விலக்கி வச்சிருக்கு பாத்தியா? இதை விட கொடூரமான தண்டனை வேற என்ன வேணும் கஸ்தூரி? குபேர பொரியா இருக்கிற ஊர்ல போய் மனைவியோடும் குழந்தையோடும் எத்தனை சந்தோஷமா இருக்கலாம். அத்தனையையும் அவனோட ஒரு நிமிஷம் மிருக வெறி இப்போ அவனை தூர நிக்க வச்சு கை கொட்டு சிரிக்கிறது பாத்தியா? ஆனா ஒண்ணு கூட விஷயமே புரியாம தெரியாம
கஷ்டப்படுறது சங்கரிதான். அதையும் நீ நினைச்சு பார்க்கணும். அதனால ஸ்ரீகாந்த், நீங்க பேசுற பேச்சு ஒண்ணு எனக்கு சரியா விளங்கவே இல்ல. என்ன சொல்ல வரீங்க? எங்க அக்காவை அழிச்சு கொன்னவன நல்லவன்னு சொல்றீங்க, சங்கரிதான் கஷ்டப்படுறாங்கிறீங்க. இப்ப என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? நன்னா புரியும்படியாத்தான் சொல்லுங்களேன். ஆனாக்கா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அந்த கிராதகனுக்காக என்னவாவது வக்காலத்து வந்தீங்கன்னா என்னால பொறுத்துக்க முடியாது. ஆமா, வேணும்னா சங்கரியையும் மீனாவையும் இங்க கூட்டிட்டு வந்து நாம வச்சுக்கலாம், கடைசி வரைக்கும் காப்பாத்தலாம். ஆனா அவன் மட்டும் என் கண் எதிர வரக்கூடாது. ஆமா. பற்களை நரநரவென்று கடித்தபடியே விழிகளை உருட்டி கூறினாள் கஸ்தூரி. மேற்கொண்டு எதுவும் பேசாமல், பேசியும் பிரயோஜனமில்லை என்பது போல மௌனமாய் அக்ஷயாவை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான் ஸ்ரீகாந்த். மனதின் ஆரவாரம் அடங்கிய பின் வெளியே வந்து யதார்த்தமான வேலைகளில் ஈடுபட்டாள் கஸ்தூரி. பிறகு இதை பற்றிய பேச்சே எழாமல் 2 மாதங்கள் கழிந்தன. அன்று சங்கரி எழுதிய கடிதம் மறுபடியும் வந்தது. பிரிக்கலாமா வேண்டாமா என்ற யோசனையிலேயே 5 நிமிடம் கழிந்தது கஸ்தூரிக்கு. கவரை கையில் வைத்து ஒவ்வொரு மூலையாய் திருப்பிக் கொண்டே வந்தாள். உதடுகளை பற்கள் அவள் அறியாமலேயே கவ்வியிருந்தது. யாரையோ பழி வாங்கியது போன்ற உணர்வில் கண்களில் குரோதம் பொங்கி வழிந்தது. தனக்குத்தானே தலையை ஆட்டிக்கொண்டாள் கஸ்தூரி. பிறகு ஏற்பட்ட தீர்மானத்துடன் நிதானமாய் கத்தரிக்கோலால் ஒரு மூலையை கத்தரித்து கத்தியினால் சீராக கிழித்தாள். அதற்காக அவள் எடுத்துக்கொண்ட நேரம் முழுவதுமாய் 2 நிமிடங்கள். படிக்க துவங்கினாள். கஸ்தூரி, என்னுடைய வாழ்க்கையே அஸ்தமித்து விட்டதடி. நான் என்ன பாவம் செய்தேன் என்று பகவான் எனக்கு இந்த தண்டனையை தந்தார்? புரியவில்லையேடி கஸ்தூரி, புரியவில்லையே. தலையை பீய்த்து கொண்டு அழும் அளவிற்கு என் நிலைமை போய்விட்டது கஸ்தூரி. யாரும் கூட இல்லை அழுது ஆறுதல் பெற. யார் கொள்ளிக்கண் பட்டதோ என் அழகான குருவி கூடு போன்ற குடும்பம் இன்று பூனை கையில் அகப்பட்டாற்போல் பீய்ச்சு உதறப்பட்டு விட்டது. இத்தனை நாட்கள் என்னை தொடாமல் இருந்தவர் இப்போதெல்லாம் என்னை பார்த்தாலே புலம்ப தொடங்கி விடுகிறார். திடீரென்று என் கால்களை பிடித்து கொண்டு மன்னிச்சேன்னு சொல்லுங்கோ, மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்கோன்னு கதறி அழ ஆரம்பித்து அப்படியே மயக்கமாயிடுறார். சில சமயம் என்னை கும்பிட்டுண்டே, போயிடுங்கோ, என்னை விட்டு போயிடுங்களே, இனிமே இந்த மாதிரி தப்பு ஜன்மத்துக்கும் பண்ண மாட்டேன், சத்தியமா பண்ண மாட்டேன், என்ன நம்புங்கோ நம்புங்கோன்னு சொல்லிண்டே படபடான்னு 2 கன்னத்திலேயும் அவர் போட்டுக்கிறச்சே எங்க அடிச்சுக்கிற அடியில கன்னம் பொழந்துடுமோன்னு பயமா இருக்குடி கஸ்தூரி. பலவந்தமா அவரோட கையை பிடிச்சு இழுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு எனக்கு சக்தி இல்லாம போயிடுத்து. அவருக்கு தெரியாமலேயே டாக்டரோட யோசனைப்படி யாராவது அவரோட ஃப்ரெண்ட்ஸை வச்சுண்டு ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்துடுறேன். டாக்டர் ஆனா அவருக்கு என்னமோ அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு, அது என்னன்னு தெரிஞ்சுண்டு சரி பண்ணணும். என்ன நடந்ததுங்கிறார். எனக்கு ஒண்ணுமே சொல்ல தெரியலேடி கஸ்தூரி, அழறத தவிர. ஆனா ஆபீஸ்க்கு போனா கொஞ்ச நேரத்திலேயே வேலையை அசுரத்தனமா செய்யறாராம். இவர் வேலையை முடிச்சிட்டு கூட அடுத்தவர் வேலையை இழுத்து போட்டுண்டு செய்யறாராம். ராஜா மாதிரி இருந்த உங்க மாமா தாடியும் மீசையுமா பிச்சைக்காரனை போல ஆயிட்டாரடி. என் வயத்தை 10 எரியறது பாக்குறப்ப. எந்த பாவி இவருக்கு செய்வனை செஞ்சானோ, எந்த படுபாவி இவரை சாபமிட்டானோ, இப்போ அவரும் அவரோட நானும் மீனாவுமா அனுபவிக்கிறோம். அபாக்கியவதி சங்கரி. எந்த படுபாவி சாபமிட்டாளோ, எந்த படுபாவி சாபமிட்டாளோ, எந்த படுபாவி சாபமிட்டாளோ. காதுகளில் இந்த வரிகள் மட்டும் ரீங்கரிக்க உடலே ஆடியது கஸ்தூரிக்கு. சங்கரி, என்ன மன்னிச்சிடுமா. நம்ம அக்காவை சிதைச்சவனைத்தான் சாபமிட்ட. ஆனா அது உன்னையும் தாக்கும்னு எனக்கு தோணாமையே போயிடுத்தே. ஸ்ரீகாந்த் அன்னைக்கு சொன்னப்ப கூட புரிஞ்சுக்காம அவரையே கோவிச்சுண்ட சங்கரி. ஆனா நம்மோட அக்கா செத்ததுக்கு காரணமே அவன்தான்னு தெரிஞ்சா நீயும் எனக்கு மேல ஆத்திரப்பட்டிருப்ப. உனக்கு தெரியாம இருக்கிறதே நல்லதுன்னு இப்ப தோன்றது. இனிமே நான் என்ன செய்வேன்? ஒன்னும் தோணலையே. படுக்கையில் வீழ்ந்து கஸ்தூரி புலம்பி புலம்பி தனக்குத்தானே கழிவிறக்கத்தால் அழுதாள். இருட்டியது கூட தெரியவில்லையே அவளுக்கு. அக்ஷயாவுடன் கடைக்கு போய்விட்டு திரும்பிய ஸ்ரீகாந்த் வழியில் நண்பன் ஒருவனை சந்தித்ததால் ஏற்பட்ட
தாமதத்தை ஈடு கட்டுவது போல விரைந்து வந்தான். தூரத்தில் வரும்போதே வீடு இருளில் மூழ்கியது தெரிய கஸ்தூரிக்கு என்னவோ ஏதோ என்ற ஆதங்கத்தில் விழுந்தடித்து கொண்டு ஓடி வந்தான். வாசல் கதவு தாளிடாமல் இருப்பது புரிய அடி வயிற்றில் நரம்புகள் சுருட்டி கொண்டு பந்தா எழ சுவிட்சை தட்டினான். ஒவ்வொரு விளக்காய் தட்டியபடியே வந்தவனுக்கு படுக்கை அறையில் அழுது கொண்டிருக்கும் கஸ்தூரி கண்களில் பட அப்பாடா என்ற ஒரு நிம்மதி பிறந்து நெஞ்சை அடைத்த பந்தை ஊசி குத்திய பலூனாய் தொய்ய செய்தது. அக்ஷயாவை கீழே விட்டுவிட்டு கஸ்தூரியிடம் சென்றான். கஸ்தூரி, ஏன் அழற? என்னாச்சுமா? சங்கரி கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. கடிதத்தை அவள் நீட்ட படித்தான். கஸ்தூரி, அன்னைக்கு சொன்ன அதே வார்த்தையை தான் இன்னைக்கும் சொல்றேன். அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனையை அவன் மட்டுமில்லாம அவன் குடும்பமே அனுபவிக்கிறதுங்கிறது தான் உண்மை. இது இப்படியே தொடர்ந்து போனா ஒரு நல்ல குடும்பம் சீக்கிரமே காத்துல பறக்கிற இலவம் பஞ்சா எங்கேயோ அடிச்சுண்டு போயிடும். அதை நீ உணரணும் கஸ்தூரி. நாம உணர்ந்து மட்டும் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? என்னால் அவனை பார்க்க முடியாது. பார்த்தா வெறி வருங்கிறது உங்களுக்கே நன்னா தெரியும். அவங்க 2 பேரை மட்டும் அழிச்சுக்கலாம்னா? நிறுத்து கஸ்தூரி. எது நடக்குமோ நடக்கணுமோ அதைத்தான் யோசிக்கணும். நாம ஒருத்தரை வெறுக்கிறோம்ங்கிறதுக்காக அவன் குடும்பத்தை பிரிக்கணும்னு நீ சொல்றத நான் ஒப்புத்துக்க முடியாது. அது சரியும் இல்ல. உன் சங்கரியும் வரமாட்டா. உன்னை சங்கரியோட நிலையில வச்சு பாரு. அப்பதான் அவளோட மனநிலை புரியும். நடந்தது எதுவும் தெரியாததால அவளோட நிலைமை ரொம்பவும் மோசமா இருக்கும் கஸ்தூரி. இந்த லெட்டர்ல இருந்து உனக்கு புரியலையா? சொல்லு. கலங்கிய கண்களுடன் மூக்கை உறிஞ்சியபடியே ஸ்ரீகாந்தை பார்த்தாள். நான் ரொம்பவுமே குழம்பி போயிருக்கேங்க. சங்கரிய நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. ஆனா அவனை நினைச்சா ஆத்திரம் வருது. இப்ப சந்தோஷமா இருக்க வேண்டிய நம்ம குடும்பமும் ஆட்டம் கண்டுடுத்தேன்னு பயமா இருக்குங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலைங்க. வீரலட்சுமி அக்காவை வேணும்னா தந்தி அடிச்சு வர சொல்றீங்களா? நான் மனசளவுல ரொம்பவுமே பலகீனம் ஆயிட்டேங்க. உடம்பெல்லாம் நடுங்கிறது. எனக்கு ஹிஸ்டீரியா மாதிரி ஏதாவது வியாதி வந்துடுமோன்னு ரொம்பவுமே பயமா இருக்குங்க. என்னால உங்களுக்கும் கஷ்டம். என்னை நீங்க பார்த்ததே தப்பா போய் இப்ப நீங்களும் என்னோட கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க. என்னை ஏன் பார்த்தீங்க? என்னை ஏன் பார்த்தீங்க? கடவுளே! ஸ்டாப் இட் சச் அ நான்சென்ஸ் கஸ்தூரி. என்னது? எப்ப பாரு எதுக்கு எடுத்தாலும் அழுதுண்டு புலம்பிண்டு. சேச்ச, கொஞ்சம் கூட நன்னா இல்ல. முதல்ல இருந்து நீ செஞ்சது அத்தனையுமே தப்புதான். என்ன சொல்றீங்க? நான் என்ன தப்பா நடந்த? ஆக்ரோஷத்துடன் கேட்டாள் கஸ்தூரி. நன்னா யோசிச்சு பாரு. உன் மனசுக்கே தெரியும். ஏன் பேசாமல் இருக்க? இதுக்கும் என்ன ஏதாவது சொல்றது தானே? இப்ப சொல்றேன் கேளு. எப்போ நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு தீர்மானிச்சுட்டுண்டோமோ அப்பவே நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் கூடாதுங்கிறது தானே உண்மை. உன்னோட கஷ்டம் என்னோட சுகம்னு இல்லாம கஷ்ட சுகத்தை ஒருவருக்கொருவர் சொல்லிண்டு அதுக்கான வழியை தேடணுங்கிறது தானே நிஜமான காதலுக்கும் சத்தியமான ஒரு குடும்பத்துக்கும் அடிப்படை தர்மம். நீ அதன்படி நடந்துண்டியா? சொல்லு. என்னமோ நான் உன்னை கேவலமா எண்ணுவேன், உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு என்கிட்ட நம்பிக்கை இல்லாம தானே நீயாவே எல்லாத்தையும் உன் தலையில குருவி தலையில பனங்காயை தூக்கின்ற மாதிரி பாரத்தை ஏத்திண்டு அவஸ்தைப்பட்ட. அது போராதா? இப்பவும் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன்னு தான் புரியல கஸ்தூரி. அப்போ நீ பட்ட கஷ்டத்தை அக்கா சொன்ன போது எனக்கு உன் மேல கோபமும் ஆத்திரமும் தான் வந்தது. பாத்தியா, நம்ம மேல இவளுக்கு அளவு கூட நம்பிக்கை இல்லைன்னு. ஆனாலும் பொறுத்துண்ட. ஆனா மறுபடி நீ சொன்னதையே சொல்லிண்டு நீயும் ஒரு முடிவுக்கு வராம என்னமோ எனக்கு இதுல சம்மந்தமே இல்லாதவ மாதிரி நடத்துறப்பாரு. அதுதான் எனக்கு ஆத்திரமா வருது. அப்போ ஏற்பட்ட கஷ்டத்துக்கு உன் அக்காவின் முடிவு அவங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுத்து. இப்போ உன்னோட இன்னொரு அக்கா சங்கரியோட ப்ராப்ளத்துக்கும் அவளோட முடிவு தான் சால்வ் பண்ணணுங்கிற மாதிரி நீ நடந்துக்கிற. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் மனசால கூட அப்படி நினைக்கலைங்க. வாயை பொத்தியபடியே கதறினாள் கஸ்தூரி. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.